இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சஸ்வின்ற ஒரு லோன் ஆப் தான். ஒன்றும் கிடையாது. இதில் வந்து என் மேலேயும் தப்பு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல டேரெக்டாக அவங்கள நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் ஒரு டியூ வந்து கட்ட முடியல. ஸோ கட்ட முடியலன்னு எவ்வளோங்க வரணும்? ஒரு ஒரு 5000 ஒரு 6000 டியூக்கு இந்த என்னோட 6487 ரூபா தாங்க என்னோடய டியூ. ஆனால் அவங்க எவ்வளோ ஃபைன் போட்டிருக்கான்றத உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், பிரின்சிபல் அமௌண்ட்டு 4500 ரூபா. ஸோ இன்ட்ரெஸ்ட் 1900 ரூபா. இது வந்து இந்த மாதத்தோட டியூ. அது ஓகேங்க. கீழே சார்ஜஸ்ன்னு சொல்லி 3000 ரூபா போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் என்னென்னு பாருங்கள், 408 ரூபா லேட் ஃபீஸ் ஆமாம். பவுன்ஸ் ஆகிடுச்சு, செக் பவுன்ஸ் ஆனதுக்கு 3000 ரூபாயாம். இது போக இவங்க என்னோடய பேடிஎம் அக்கௌண்ட் தான் கொடுத்துருந்தேன். அதில் செக் பவுன்ஸு சொல்லி ரூபா எடுத்துக்கிட்டே இருந்தானுங்க. அது எவன் அப்போ ஓட்டு கணக்கில் போகுதுன்னு தெரியல இந்த மூதேவி பயிர்களுக்கு. அந்த அமௌண்ட்டு எடுத்துட்டாங்க. சரி அதான் எடுத்துகிட்டு போகிறானுங்க, நாசமாக போகிறாங்கன்னு பார்த்தா இதுலேயும் போட்டாங்க. இது டியூ கட்ட சொல்லிவிட்டு இனி வந்து இது இந்த மாதிரி செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு, அதை பற்றி எதுவுமே பேசலைவீங்க. நீங்கள் கட்டுங்க சார், இது உங்களுக்கு வந்து எந்த லேட் பேமெண்ட் ஃபீஸோ எந்த பவுன்ஸ் சார்ஜும் இல்லைன்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் நான் கட்டிட்டேன். பட் இன்னும் 2 மாதமாக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. எந்த கஸ்டமர் கிட்ட கால் பண்ணாலும் ஒன்றும் ரீப்ளை பண்ண மாட்டேன்றாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேன்றாங்க. தயவு செஞ்சு இந்த ஆப் இல்லை, எந்த ஆன்லைன் ஆப்லையும் லோன் வாங்காதீங்க. ஓகே, இப்போ எனக்கு இஎம்ஐ அமௌண்ட் எவ்வளோ கேட்குது? 6450 ரூபா. ஆனால் இங்கே 9000 ரூபா காமிக்குது. இப்படி தான் ஃப்ராட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு எவன்கிட்டையுமே லோன் வாங்காதீங்க. இது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு தான் போட்டிருக்கேன். இது வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். லோன் வாங்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது நான் அப்படியே லைவாக பேயும் பண்ணுறேன். இதை லைவாக பாருங்கள். மேக் பேமெண்ட்டு கொடுக்குறேன் பாருங்கள், எவ்வளோ ரூபா கேட்குது பாருங்கள். கஷ்டப்பட்டு சம்பாரித்து துட்டு இந்த நாதாரி பயிர்கள் போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கவலையாக இருக்குது. ஏன்னா இப்படி கொள்ளடிக்கிறாங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு யார்கிட்டையும் இந்த மாதிரி பண்ணிக்காதீங்க. விளங்காத வேலை. அன்றாடம் வேலை பார்க்குறவங்களோட காசு இப்படி அடித்து பிடுங்குறானுங்களே. ஒரு 4 பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா லோன் வாங்காமையே இருப்பாங்க. நான் பே பண்ணிட்டேன். இதோட நாசமாக போகிறவங்களோட துட்டு தொலையட்டும். என்கிட்ட லோனே நான் வாங்க மாட்டேன்ப்பா. செத்தாலும் சாவனே தவிர லோன் மட்டும் எடுக்கவே மாட்டேன். இதோட முடிஞ்சிச்சு இந்த மூதேவிகளோட. எதுக்கு நான் இது வீடியோ பண்ணி பார்த்துங்க. எனக்கு எதுக்கு வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு இதுவும் ஒரு ப்ரூஃப் தான். எனக்கு யூடியூப்பில் கூட ஸோ எனக்கு இது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரூஃப் தான். அதனால தான் நான் வீடியோ பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆப்பை பற்றி எதாவது தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இவங்கள மாதிரி ஒரு 1 நம்பர் காவலி பையன் எங்கேயுமே இருக்க மாட்டானுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டேன். 4 பேருக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இது நீங்கள் ஷேர் பண்ணாவோ லைக் பண்ணாவோ எனக்கு எந்த விதமான அமௌண்ட்டோ எதுவும் கிடைக்க போகிறதில்ல. நான் இந்த மாதிரி வீடியோ போகிறதுனால எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஏகப்பட்டது கொடுத்து என்னோடய ஏர்னிங்கே இப்போதைக்கு இது வரைக்கும் வாங்கினது இல்லை, இன்னும் வாங்க போகிறது இல்லை. எனக்கு தேவையே இல்லை. உழைச்சி சம்பாரித்தாலே போதும். ஓகே, இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்ததுக்கு உங்களுக்கு நான் தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீன் ரெக்கார்டை ஆஃப் பண்ணிடுறேன்.